ஒரு வீட்டை கட்டும்போது அடித்தளமே போடாம அந்தரத்துல கூரையை மட்டும் அமைக்க முயற்சி செஞ்சா எப்படி இருக்கும்? முட்டாள்தனமா தெரியுது இல்லையா? கண்டிப்பா. ஈர்ப்பு விசைன்னு ஒண்ணு இருக்கும்போது அந்தரத்துல வீட்டை எப்படி கட்ட முடியும்? அது சாத்தியமே இல்ல. ஆமா. ஆனா இன்னைக்கு நாம பலரும் நம்ம மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்காக தியானம் செய்ய தொடங்கும்போது வந்து கிட்டத்தட்ட இந்த முட்டாள்தனத்தை தான் செஞ்சுகிட்டு இருக்கோம்னு சில பழங்கால நூல்கள் சொல்லுது. உங்க அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம செய்ய போற இந்த ஆழமான அலசலோட நோக்கமும் அதுதான். ரொம்ப சுவாரஸ்யமான தொடங்கம் இது. இன்னைக்கு நாம தலாய் லாமா மற்றும் டுப்டன் சோட்ரான் எழுதிய புத்தரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி அப்படிங்கிற அற்புதமான புத்தகத்திலிருந்து எடுத்த குறிப்புகளை தான் அலச போறோம். கரெக்ட். புத்த மதம் கூறும் விடுதலையை நோக்கிய பாதையை அறிவது, மும்மணிகள்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறது, அப்புறம் முக்கியமா அந்தரத்துல கூரைய கட்டாம சரியான அடித்தளத்தோட நம்ம மனதை எப்படி பண்படுத்துறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது தான் இன்னைக்கு நம்மளோட மிஷன். சரி, இத கொஞ்சம் விரிவாக பாப்போம். கண்டிப்பா. இது ரொம்ப தேவையான ஒரு தலைப்பு. நேயர்களே, நீங்க என்றாவது உங்க வாழ்க்கையில யாருடைய வழிகாட்டுதலையாவது முழுமையா நம்பி பின்பற்றி இருக்கீங்களா? ஏன்னா எந்த ஒரு பயணத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியும் நமக்கு ஒரு வரைபடம் தேவை, ஒரு வழிகாட்டி தேவை. புத்தர், தர்மம், சங்கம் ஆகிய மும்மணிகளிடம் தஞ்சம் அடைவது பத்தி இந்த நூல் ரொம்ப ஆழமா பேசுது. ஆமா, தஞ்சம் அடைகிறது அப்படிங்கிறது பௌத்தத்துல ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். ஆனா பாருங்களேன், சாதாரணமா தஞ்சம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே ஏதோ ஒரு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிக்க ஒரு குகைக்குள்ள ஓடி ஒளியறத போலதான் எனக்கு தோணுது. அது நிறைய பேருக்கு வர்ற இயல்பான எண்ணம் தான். ஆனா இந்த நூல் அத ஒரு அடைக்கலமா பார்க்கல, ஒரு முழுமையான செயலா பார்க்குது. தஞ்சம் அடைகிறது அப்படிங்கிறது ஏதோ ஒரு சடங்க செஞ்சுட்டு வந்து யாரோ ஒருவர் வந்து நம்ம காப்பாத்துவார்னு காத்திருப்பது கிடையாது. அது ரொம்ப ஆழமான ஒரு உள்நோக்கி அர்ப்பணிப்பு. உள்நோக்கிய அர்ப்பணிப்புனா கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அதாவது அந்த மும்மணிகளை நம்ம தனித்தனியா புரிஞ்சுக்கணும். இதுல தர்மம் அப்படிங்கிறது தான் உண்மையான தஞ்சம். தர்மம்னா உண்மையான பாதைகள் மற்றும் உண்மையான நிறுத்தங்களை குறிக்கிறது. அதாவது நம்ம அறியாமையையும் துயரத்தையும் அகற்றுவதற்கான வழிமுறையும் அதன் மூலம் கிடைக்கிற துன்பத்தோட முழுமையான முடிவுமே தர்மம். ஓ, அப்போ புத்தர்? புத்தர் என்பவர் அந்த தர்மத்தை நமக்கு கற்பித்த ஒரு வழிகாட்டி. சங்கம் அப்படிங்கிறது அந்த தர்மத்தை தங்களது வாழ்வுல கடைபிடிச்சு அதோட பலனை உணர்ந்த சான்றோர்களின் சமூகம். நம்ம இறுதி இலக்கு இந்த மூன்றையும் வெளியில தேடுறதில்ல, நாமே அந்த மும்மணிகளா மாறுறதுதான்னு புத்தகம் சொல்லுது. வாவ்! நாமே மும்மணிகளா மாறுறதா? இத வாசிக்கும்போது எனக்கு ஒரு அழகான ஒப்பீடு தோணுச்சு. அதாவது, நான் புத்தர ஒரு மருத்துவர் போலவும், தர்மத்தை அவர் தர்ற மருந்து போலவும், சங்கத்த அந்த மருத்துவமனையில நமக்கு உதவி செய்யற செவிலியர்கள் போலவும் பாக்குறேன். மிகச்சரியான ஒப்பீடு. இது பழங்கால நூல்கள்லயே சொல்லப்பட்ட ஒரு உதாரணம் தான். ஆமா, ஒரு நோயாளி மருத்துவரை புகழ்ந்து கொண்டே இருந்தா மட்டும் அவரோட நோய் குணமாகாது இல்லையா? அவர் அந்த மருத்துவர் கொடுத்த மருந்த சரியா உட்கொள்ள வேண்டும். அதுபோலதான் தர்மத்தை நம்ம வாழ்வுல செயல்படுத்துவதுதான் உண்மையான விடுதலையை தரும். ஆனா இதுல எனக்கு ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. என்ன குழப்பம் சொல்லுங்க. நாம இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த புத்தகம் அல்லது புத்தர் சொன்ன உபதேசங்கள் எல்லாமே தர்மம்னு சொல்றீங்க. அப்படியென்றால் இந்த தத்துவங்களை படிச்சு மனப்பாடம் செஞ்சுட்டா நான் தர்மத்தை அடைஞ்சிட்டேன்னு அர்த்தமா? அங்கேதான் பௌத்த தத்துவம் மிக நுட்பமா செயல்படுது. தர்மத்தை இரண்டு விதமா பிரிக்கிறாங்க. ஒன்னு கற்பிக்கப்பட்ட தர்மம், மற்றொன்று உணரப்பட்ட தர்மம். உணரப்பட்ட தர்மம். ஆமா, புத்தரின் போதனைகள், இந்த மாதிரியான புத்தகங்கள், உபதேசங்கள் எல்லாமே கற்பிக்கப்பட்ட தர்மம் மட்டுமே. அது ஒரு வரைபடம்னு வச்சுக்கலாம். வரைபடத்தை பார்த்து ஊர்களின் பேர்களை மனப்பாடம் செய்யறது அந்த ஊருக்கு போனதுக்கு சமமாகாது இல்லையா? கண்டிப்பா சமமாகாது. அதான் நாம தியானிச்சு பயிற்சி செஞ்சு நமது சொந்த அனுபவத்துல அந்த போதனைகளை ஆழமா உணரும்போது நம்ம நரம்புகளிலும் மனதிலும் ஒரு நிஜமான மாற்றம் நிகழுதே, அதுதான் உணரப்பட்ட தர்மம். அந்த உணரப்பட்ட தர்மம் புத்தகங்கள்ல இல்ல, அது சான்றோர்களின் மனதுல மட்டுமே இருக்கு. அதுதான் நம்மை உண்மையிலேயே துயரங்களிலிருந்து விடுவிக்கக்கூடியது. ஒரு நிமிஷம். அப்படியென்றால் நாம இப்போ அலசிட்டு இருக்கிற இந்த நூல் கூட வெறும் ஒரு கையேடு மட்டும்தானா? ஆடடா! சரி, தர்மம் தான் மருந்துன்னு வச்சுப்போம். அந்த மருந்தை வழங்கிய மருத்துவரான புத்தர் எந்த அளவிற்கு நம்பகமானவர் அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள எழுகிறது. அவர் சொன்னதை நான் ஏன் அப்படியே கண்மூடித்தனமா நம்பணும்? இது ரொம்ப நியாயமான கேள்வி.
இந்த புத்தகம் திக்நாகர் மற்றும் தர்மகீர்த்தி போன்ற பழங்கால இந்திய தர்க்கவியலாளர்களின் குறிப்புகளை மேற்கோள் காட்டுது. அவங்க வெறும் தத்துவவாதிகள் கிடையாது, மிக கடுமையான தர்க்கவியலாளர்கள். தர்க்கவியலாளர்கள்னா எதையும் அப்படியே ஏத்துக்க மாட்டாங்களா? ஆமா, எதையும் அப்படியே நம்பிக்கையின் அடிப்படையில ஏத்துக்கிறதா அவங்க கடுமையா எதிர்த்தாங்க. புத்தர் என்பவர் தொடக்கத்திலிருந்தே அனைத்தையும் அறிந்த ஒரு கடவுள் இல்லேன்னு அவங்க தர்க்க ரீதியா நிறுவுறாங்க. அப்போ அவரும் சாதாரண மனுஷரா தான் இருந்தாரா? ஆமாம், அவரும் தொடக்கத்துல நம்மளைப் போன்ற ஏராளமான ஆசைகள், கோபங்கள், அறியாமைகள் கொண்ட ஒரு சாதாரண மனிதரா தான் இருந்தார். ஆனா காரணகாரிய விதிகளின்படி தொடர்ச்சியான பயிற்சியின் மூலமா அவர் தன்னுள் அபரிமிதமான இரக்கத்தையும் சுயநலமற்ற தன்மையை உணர்ந்த ஞானத்தையும் வளர்த்து கொண்டார். அதாவது தன்னைத்தானே மேம்படுத்திக்கிட்டார். சரியா சொன்னீங்க. ஒரு மனிதனால தன்னை எந்த எல்லை வரை பரிணாம வளர்ச்சிக்கு உட்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு சான்று. அவர் ஒரு கடவுள் என்பதற்காக நாம் அவரை நம்ப வேண்டியதில்லை. அவரும் நம்மளைப் போன்ற மனிதரா இருந்து இந்த வழியை கண்டுபிடிச்சு வெற்றியடைந்தவர் அப்படிங்கிறதால தான் அவர் ஒரு நம்பகமான வழிகாட்டி என்கிறார்கள். இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. அவர் தன்னை கடந்து வந்த பாதை தான் அவரை நம்பகமானவரா மாத்துதுன்னு புரிஞ்சுக்க முடியுது. அவருக்கு 10 வகையான அபார ஆற்றல்கள் இருப்பதாகவும் இந்த நூல் விளக்குது. ஆமா, அந்த 10 ஆற்றல்கள் ரொம்ப முக்கியமானது. அதாவது ஒவ்வொரு மனிதனின் கடந்த கால கர்மாக்களை அறிவது, அவங்களோட மனநிலைக்கு ஏற்ப அவங்களுக்கு எந்த பாதை சரியானதோ அந்த பாதையை உபதேசிப்பது போன்ற ஆற்றல்கள். கோபத்தால் உந்தப்படுபவருக்கு ஒரு வகையான தியானமும், அதீத ஆசையால் உந்தப்படுபவருக்கு வேறொரு வகையான தியானமும் கற்பிக்கும் திறன். மிகச்சரி, தனிப்பயனாக்கப்பட்ட மருத்துவம் மாதிரி. ஆனா எனக்கு இங்கே ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. இதோட முழு அர்த்தம் என்ன? புத்தருக்கு இவ்வளவு அபார ஆற்றல்கள் இருந்தா, அவரிடம் எல்லையற்ற கருணை இருந்தா, அவர் ஏன் ஒரே மேஜிக் போல நம்ம அனைவரின் துன்பங்களையும் ஒரே நொடியில போக்கிவிடக்கூடாது? ஏன் நாம இவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த பயிற்சிகளை செய்யணும்? இது பலரும் கேட்கிற ஒரு ஆழமான கேள்விதான். இதை விளக்க நூல்ல ஒரு கவித்துவமான பானை ஒப்பீடு கொடுக்கப்பட்டிருக்கு. பானை ஒப்பிடா? ஆமா, சூரிய ஒளி உலகெங்கும் சமமாத்தான் வீசுது, அதுல எந்த பாகுபாடும் இல்ல. ஆனா தலைகீழாக கவிழ்த்து வைக்கப்பட்ட ஒரு பானைக்குள் அந்த சூரிய ஒளி நுழைய முடியுமா? முடியாது. புத்தரின் கருணையும் அப்படித்தான், அது எல்லையற்று பொழிந்து கொண்டேதான் இருக்கு. ஓ, ஆனா நம்ம பானைய மூடி வச்சிருக்கோம்னு சொல்றீங்களா? கரெக்ட். நமது கர்ம வினைகளாலும் அறியாமையாலும் நமது மனதை நாம தலைகீழான பானை போல மூடி வச்சிருக்கோம். அவர் வழியை காட்ட முடியும், ஆனா பானைய நேராக வைக்கிற வேலையை நாம தான் செஞ்சாகணும். சற்று பொறுங்க. இந்த பானை ஒப்பீடு கேட்பதற்கு கவித்துவமா இருந்தாலும் இது கொஞ்சம் கொடூரமா தெரியலையா? ஏன் அப்படி தோணுது? இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு மனிதர் தன் வாழ்வுல ஒரு மிகப்பெரிய துயரத்தையோ அல்லது பேரிழப்பையோ சந்திக்கிறார்னு வச்சுப்போம். அவரிடம் போய், உன் பானை தலைகீழா இருக்கு, அதனால தான் நீ கஷ்டப்படுற, இதற்கு நீதான் காரணம்னு சொல்றது ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டவரையே குற்றம் சாட்டுவது போல தோணுதே. பௌத்தம் இது எப்படி நியாயப்படுத்துகிறது? இங்கே நாம குற்றம் சாட்டுவது அப்படிங்கிற வார்த்தையை தவிர்க்கணும். பௌத்தம் கர்மாவையோ அல்லது துயரத்தையோ ஒரு தண்டனை என்று கூறுவதில்லை. இது காரண காரிய விளைவு மட்டுமே. அதாவது ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். ஆமா, நெருப்புல கை வச்சா சுடும், அது நெருப்பு நமக்கு தர்ற தண்டனை கிடையாது, அது அதோட இயல்பு. நீங்க தலைகீழாக பானையை வச்சிருப்பது உங்கள் மீதான குற்றம் சாட்டு இல்ல, அது ஒரு நிலைமை. இந்த நிலைமை எப்படி உருவானது? பல பிறவிகளாக அல்லது பல வருடங்களாக நாம செய்த எண்ணங்கள், செயல்கள் ஆகியவற்றின் தொகுப்பு தான் அது. சரி. புத்தரின் போதனை என்னவென்றால், நீயே இதற்கு காரணம்னு உங்களை அழுத்துவதற்காக இல்ல, உன் பானையை திருப்பும் சக்தி உன்னிடம் மட்டுமே இருக்குன்னு உங்களுக்கு முழு அதிகாரத்தை வழங்குவதற்காகவே. வேறொரு கடவுள் உங்களை காப்பாற்ற வேண்டியதில்ல, உங்கள் விடுதலையை நீங்களே கையில எடுக்கலாம் அப்படிங்கிற ஆழமான நம்பிக்கையை தான் அது தருது. ஆஹா, குற்ற உணர்வு அப்படிங்கிறதுக்கு பதிலா சுய அதிகாரம் அப்படிங்கிற கோணத்துல பாக்கும்போது இது முற்றிலும் வேறு பரிமாணத்தை தருது. சூப்பர். சரி, இப்போ பானையை நேராக வைப்பது எப்படி? அதற்கான செயல்முறை தான் என்ன? நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த வீட்டின் உதாரணத்துக்கே வர்றேன். சரி, சொல்லுங்க. இந்த இடத்துல தான் புத்தர் நமக்கு மிக தெளிவான ஒரு வரைபடத்தை கொடுக்கிறார். அதுவே 3 உயர் பயிற்சிகள். இந்த 3 பயிற்சிகள் தான் பௌத்த பாதையின் இதயம்னு சொல்லலாம். ஒழுக்க பயிற்சி, மனக்குவிப்பு மற்றும் ஞான பயிற்சி. ஆமாம், இதுதான் அடிப்படை. இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகுது. இதத்தான் நான் ஒரு வீடு கட்டும் செயலோட ஒப்பிட்டேன். ஒரு வீட்டிற்கு அடித்தளம் என்பது ஒழுக்கம், சுவர்கள் என்பது மனக்குவிப்பு, கூரை என்பது ஞானம். எந்த ஒரு கட்டிடமும் உறுதியான அடித்தளத்துல தான் நிக்க முடியும். கண்டிப்பா.
ஆனா இன்னைக்கு பலரும் என்ன பண்றாங்க? அடித்தளமான ஒழுக்கத்தை தவிர்த்துவிட்டு, அதாவது மற்றவர்களுக்கு தீங்கு செய்வதையோ பொய் சொல்வதையோ நிறுத்தாம நேரடியாக கண்களை மூடி தியானம் செஞ்சு ஞானத்தை அடைய துடிக்கிறாங்க இல்லையா? இது ஏன் வேலை செய்யாதுன்னு நூல் எப்படி விளக்குது? இதே ஒரு உளவியல் கண்ணோட்டத்துல பார்ப்போம். இந்த வரிசை முறை ஏன் அத்தனை கராராக பின்பற்றப்படுகிறது என்றால், நமது மனம் அலைபாய்வதற்கு 2 முக்கிய காரணங்கள் உள்ளன: புறச்சிதறல்கள் மற்றும் அகச்சிதறல்கள். புறச்சிதறல்கள்னா வெளியில இருந்து வர்றது. ஆமா, நாம மற்றவர்களுக்கு தீங்கு செய்யும்போது, பொய் சொல்லும்போது அல்லது நெறிமுறையற்ற செயல்களில் ஈடுபடும்போது நாம பல புறச்சிதறல்களை உருவாக்குறோம். நீங்க ஒருவரிடம் பொய் சொல்லிட்டு வந்து தியானத்துல உட்கார்ந்தா என்ன நடக்கும்? அவர் இத கண்டுபிடிச்சிருவாரோ அப்படிங்கிற குற்ற உணர்வும் பயமும் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். மிகச்சரி. இதுதான் புறச்சிதறல். அடிப்படை ஒழுக்கப் பயிற்சி அப்படிங்கிறது இந்த புறச்சிதறல்களை கட்டுப்படுத்தி மனதிற்கே ஒரு நிம்மதியான சூழலை உருவாக்குது. புறச்சிதறல்கள் அடங்கிய பிறகு நீங்க அமைதியா அமரும்போது இப்போ மனம் தன்னியல்பாகவே உள்ளே ஓடத் தொடங்கும். பழைய நினைவுகள், கற்பனைகள் எல்லாம் வரும். ஆமா, அதுதான் அகச்சிதறல். இந்த அகச்சிதறல்களை கட்டுப்படுத்தி மனதை ஒரே புள்ளியில நிறுத்த மனக்குவிப்பு அல்லது தியான பயிற்சி தேவை. ஒரு லென்ஸை பயன்படுத்தி சூரிய ஒளியை குவித்து ஒரு காகிதத்தை எரிப்பதைப் போல மனம் ஒருமுகப்பட்ட பிறகு அது ஒரு கூர்மையான கருவியாக மாறுது. ஓ, அதனாலதான் ஃபர்ஸ்ட் ஒழுக்கம், அப்புறம் மனக்குவிப்பு. சரி, அடித்தளம் போட்டாச்சு, சுவறுகளும் எழுப்பியாச்சு. அடுத்தது அந்த ஞான பயிற்சி அப்படிங்கிற கூரை. இந்த நூல் ஞானம் என்பதற்கு ஒரு குறிப்பிட்ட இலக்கணம் சொல்லுது. ஆமா, சூனியத்தன்மை அல்லது உள்ளார்ந்த தன்மை இன்மை. அதான் அனைத்து பொருட்களின் நிலையற்ற தன்மையையும் உள்ளார்ந்த தன்மை இன்மையையும் ஆழமாக உணர்வதுதான் ஞானம்னு சொல்லுது. நிலையற்ற தன்மைனா என்னன்னு புரியுது, எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது. ஆனா இந்த உள்ளார்ந்த தன்மை இன்மை என்பது மிகவும் குழப்பமாக இருக்கே. இது என்ன, எல்லாம் மாயை, எதுவும் உண்மையிலே இல்லைன்னு சொல்லுதா? இல்ல. சூனியத்தன்மை அல்லது உள்ளார்ந்த தன்மை இன்மை என்றால் வெறுமை அல்லது எதுவும் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இத ஒரு காரின் மூலமா புரிஞ்சுக்கலாம். உங்களிடம் ஒரு கார் இருக்கு, அத நீங்க கார்னு அழைக்கிறீங்க. சரி. இப்போ அந்த காரின் சக்கரங்களை கழற்றி விடுங்க. பிறகு இன்ஜினை எடுங்க, சீட்டுகளை எடுங்க, ஸ்டீரிங்கை எடுங்க. இவை அனைத்தையும் தரையில போட்டுட்டு இப்போ கார் எங்கே இருக்கு என்று தேடினால் கார் என்று தனியாக ஒண்ணுமங்க இருக்காது இல்லையா? ஆமா, வெறும் உதிரி பாகங்கள் தான் இருக்கும். பல உதிரி பாகங்கள் ஒரு குறிப்பிட்ட அமைப்புல சேரும்போது அதை நாம கார்னு பேரிடுறோம். காரின் ஒவ்வொரு பாகமும் மற்றொன்றை சார்ந்தே இயங்குது. தனியாக தன்னிச்சையாக இயங்கும் கார் அப்படிங்கிற எந்த ஒரு உள்ளார்ந்த பொருளும் அங்கு இல்ல. இதுதான் உள்ளார்ந்த தன்மை இன்மை. வாவ், அப்போ நம்ம மனசும் அப்படிதானா? கண்டிப்பா. நமது மனமும் நமது ஈகோவும் அப்படித்தான். உடலின் உணர்வுகள், எண்ணங்கள், முந்தைய நினைவுகள் ஆகியவற்றின் தொகுப்பத்தான் நாம நான் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். எதையும் சாராமல் சுதந்திரமாக இருக்கும் நான் என்ற ஒரு நிரந்தரமான பொருள் உள்ளே இல்லை. இத புரிஞ்சுக்கிறதுனால என்ன லாபம்? இதை உணர்வது ஏன் முக்கியம்னா, கோபம், கவலை போன்றவையும் இப்படி சில காரணிகளால் உருவாக்கப்பட்டவைதான். அவை நிரந்தரமானவை இல்லை. இந்த காரணிகளை மாற்றினால் நம்மால் அந்த துயரங்களிலிருந்து வெளியே வர முடியும். இந்த கூர்மையான புரிதலைத்தான் நாமை ஞானம் என்கிறோம். உண்மையிலேயே மனதை கசக்கி பிழியும் ஒரு தத்துவம் இது. கார் உதாரணம் மிகச் சிறப்பா பொருந்தது. சரி, இந்த ஒழுக்கம், மனக்குவிப்பு, ஞானம் ஆகிய மூன்றையும் நாம தினசரி வாழ்வுல பயிற்சி செய்யறதுக்கு நமக்கு சில கருவிகள் தேவைப்படுது. இந்த கருவிகள் தான் விழிப்புணர்விற்கான 37 காரணிகள் என்று புத்தகம் குறிப்பிடுகிறது. ஆமா, அந்த 37 காரணிகள் ரொம்ப ரொம்ப அவசியமானது. இதுல நினைவாற்றல் அல்லது விழிப்புணர்வு என்பதுதான் மிக முக்கியமானதென்று பல அத்தியாயங்கள்ல விவாதிக்கப்பட்டிருக்கு. விழிப்புணர்வு என்பது சாதாரணமாக மூச்சை கவனிப்பது மட்டும்தானா? இல்ல, இது உடல், உணர்வுகள், மனம், நிகழ்வுகள் ஆகிய 4ஐயும் கூர்ந்து கவனிப்பது என்று நூல் விரிவா பேசுது. கரெக்ட். இது 4ம் அடிப்படை. நமது உடலின் தன்மையை, நமது உணர்வுகள் எப்படி தோன்றி மறைகின்றன என்பதை இடைவிடாமல் உணர்வது. ஆனா இங்க எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. நீங்க இப்போ கார்ப்பரேட் நிறுவனங்களை பாத்தீங்கன்னா அவங்க தங்கள் ஊழியர்களுக்கு இந்த மைண்ட்ஃபுல்னஸ் பயிற்சியை கொடுக்கறாங்க. ஆமா, நிறைய இடங்கள்ல இது நடக்குது. இது மன அழுத்தத்தை குறைப்பதற்கான ஒரு தற்காலிக பயிற்சியாக, ஒரு ரிலாக்ஸேஷன் டெக்னிக்காக பயன்படுத்தப்படுது. ஒரு வகையில பார்த்தால் மன அழுத்தம் குறைவது நல்லதுதானே? கார்ப்பரேட் நிறுவனங்கள் சொல்லிக் கொடுப்பது தப்பா? ஏன் ஆதார நூல்கள் இதை வேற விதமா கூறுது? கார்ப்பரேட் நிறுவனங்கள் சொல்லிக் கொடுப்பது தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனா அது மிகவும் மேலோட்டமானது. மன அழுத்தம் குறைவது நல்லதுதான், அதுல சந்தேகமே இல்ல.
ஆனா இது எப்படி இருக்குன்னா, கோடிக்கணக்கான கணக்கீடுகளை நொடியில செய்யக்கூடிய ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரை வாங்கி அதன் மீது பேப்பர்கள் பறக்காம இருக்க ஒரு பேப்பர் வெயிட்டாக பயன்படுத்துவதை போன்றது. அடா, அருமையான ஒப்பீடு இது. பேப்பர் வெயிட் மாதிரி ஆக்கிட்டாங்க. ஆமா, பௌத்த மரபுல விழிப்புணர்வு என்பது வெறும் அமைதிக்காகவோ அல்லது அடுத்த நாள் அலுவலகத்துல இன்னும் வேகமா வேலை செய்வதற்காகவோ உருவாக்கப்பட்ட பயிற்சி இல்ல. அது அறியாமையின் ஆணிவேரை அழித்து பிறவிச் சுழற்சியிலிருந்து, அதாவது சம்சாரத்திலிருந்து நிரந்தர விடுதலை பெறுவதற்கான ஒரு மிக ஆழமான ஆயுதம். அப்போ இத சரியா எப்படி பயிற்சி செய்யறது? இதை சரியா செய்ய அந்த 37 காரணிகள்ல 2 விஷயங்கள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று தர்மகீர்த்தி போன்றவர்கள் விளக்குகிறார்கள். ஒன்று விழிப்புணர்வு, மற்றொன்று உள்நோக்கிய விழிப்புணர்வு. ஒரு நிமிஷம், இவை இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இரண்டும் ஒன்று போலதானே ஒலிக்குது. ஒரு உதாரணம் மூலமா சொல்றேன். உங்கள் மனதை ஒரு பெரிய அறையாகவும் எண்ணங்களை அந்த அறைக்கு வரும் பார்வையாளர்களாகவும் நினைச்சுக்கோங்க. விழிப்புணர்வு என்பது அந்த அறையின் வாசலில் நிற்கும் ஒரு காவலாளியைப் போன்றது. சரி. எந்தெந்த எண்ணங்கள் உள்ளே வருது, எவை வெளியே போகுது என்பதை தொடர்ந்து கவனித்துக் கொண்டே இருப்பது அவன் வேலை. ஆனா அந்த காவலாளி மனிதன்தானே. அவன் சில சமயம் தூங்கிவிடலாம், அல்லது ஒரு அழகான எண்ணம் வரும்போது அதை பார்த்து ரசிச்சிட்டே தன் வேலையை மறந்துவிடலாம். ஆமா, மனம் ஈஸியா திசை மாறிடும். அதை கண்காணிக்க ஒரு மேற்பார்வையாளர் தேவை. அந்த மேற்பார்வையாளர் தான் உள்நோக்கிய விழிப்புணர்வு. காவலாளி சரியா தன் வேலையை செய்யறானா அல்லது விழிப்புணர்வு நழுவிவிட்டதா என்பதை அப்போது பரிசோதிப்பதை இதன் வேலை. விழிப்புணர்வு கவனிக்குது, உள்நோக்கிய விழிப்புணர்வு நாம கவனிச்சிட்டு இருக்கோமா என்பதை கவனிக்குது. ஆஹா, சிந்தனையை சுண்டி இழுக்கும் விளக்கம் இது. இதை நேயர்கள் தங்களுடைய நிஜ வாழ்வில் பொருத்தி பார்க்க ஒரு சிறிய பயிற்சியை நான் இங்க சொல்ல விரும்புறேன். கண்டிப்பா சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய கோபம் வந்திருக்கும் இல்லையா? அந்த நொடிய நினைச்சுக்கோங்க. திடீர்னு உங்க நெஞ்சில் ஒரு சூடு பரவும், இதயம் வேகமா துடிக்கும். ஆமா, உடலியல் ரீதியான மாற்றம் உடனே நடக்கும். அந்த புள்ளியில் அந்த ஆள் எவ்வளவு திமிரா போறான், அவனை நான் சும்மா விடமாட்டேன் என்று நீங்க நினைத்தால் நீங்க அந்த எண்ணத்துக்குள் சிக்கிவிட்டீர்கள். காவலாளி தூங்கிவிட்டான். மிகச்சரி. ஆனா அந்த நெஞ்சில் சூடு பரவும் போதே ஒரு அடி பின்னால் நகர்ந்து நின்று, ஆஹா, நெஞ்சில் ஒரு சூடான உணர்வு தோன்றியிருக்கு, மூச்சு வேகமாகுது, மனம் கோபம் என்ற உணர்வை உருவாக்குது என்று ஒரு பார்வையாளனைப் போல் அதை நீங்க கவனித்தால் அதுதான் விழிப்புணர்வின் முதல் நிலை. நீங்க அந்த உணர்வோடு உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் அதை வெறும் கடந்து செல்லும் மேகமாக பார்க்கிறீர்கள். இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பயிற்சி. இப்படி செய்யத் தொடங்கும்போது அந்த சூடு சில நிமிடங்களில் பனித்துளி போல எப்படி மறைகிறது என்பதை உங்களால் கவனிக்க முடியும். இப்படி செய்யும்போது நமது துன்பங்களின் ஆணிவேர் அறுபடத் தொடங்குது இல்லையா? மிக துல்லியமான உதாரணம். உங்கள் நெஞ்சில் தோன்றும் அந்த வெப்பத்தை கவனிப்பதுதான் உடலை கவனிப்பது. அந்த வெப்பத்தால் ஏற்படும் எரிச்சலை கவனிப்பது உணர்வுகளை கவனிப்பது. அதிலிருந்து தோன்றும் கோபமான எண்ணங்களை கவனிப்பது மனதை கவனிப்பது. அந்த எண்ணங்கள் நிரந்தரமில்லை, அவை தோன்றி மறைகின்றன என்பதை உணர்வதுதான் நிகழ்வுகளை கவனிப்பது. ஓ, அந்த 4 அடிப்படைகளும் இப்படிதான் ஒர்க் ஆகுதா? ஆமா, இந்த 4 அடிப்படைகளும் ஒன்றிணையும் போது அந்த 37 காரணிகளும் ஒரு மாபெரும் சங்கிலித்தொடர் போல செயல்படுகின்றன. புத்தர் காட்டிய பாதையில எந்த மாயாஜாலமும் இல்லை, அமானுஷ்யமும் இல்லை. தொடர்ச்சியான நேர்மையான இந்த அகப்பயிற்சி மட்டுமே அங்கே இருக்கு. அருமை. மும்மணிகளிடம் உண்மையாக தஞ்சமடைவதில் தொடங்கி நமது அன்றாட வாழ்வில் ஒழுக்கத்தை வளர்த்து மனதை குவித்து இறுதியில் இந்த உள்ளார்ந்த தன்மையின்மையை உணரும் ஞானத்தை அடைவது என்ற ஒரு முழுமையான கட்டமைப்பை இந்த நூல் நமக்கு மிக அழகாக படம் பிடித்து காட்டுது. அந்த காரின் உதிரிப்பாகங்கள் எப்படி தனித்தனியாக பிரிந்தால் கார் என்பது மறைந்து போகுமோ, அதேபோல நமது அறியாமையையும் கோபத்தையும் விழிப்புணர்வால் பிரித்து பார்த்தால் துயரம் என்பது தானாகவே மறைந்துவிடும். உண்மையாவே இது ஒரு விரிவான மற்றும் ஆழமான பயணம். வெறும் வார்த்தைகளாக இருந்த பல விஷயங்கள் இன்று நமது அன்றாட வாழ்க்கையோடு எப்படி பின்னி பிணைந்திருக்கு என்பதை தெளிவா புரிஞ்சுக்க முடிந்தது. எனக்கும் இந்த விவாதம் ரொம்ப மனநிறைவா இருந்தது. இந்த ஆழமான விவாதத்தின் முடிவில் நேயர்களே, உங்களிடம் ஒரு சவாலான அதே சமயம் மிக ஆழமான சிந்தனையை முன்வைக்க விரும்புகிறேன். இந்த நூலின் ஆரம்பத்தில் ஒரு அற்புதமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. நமது மனதின் அடிப்படை தன்மை தூய்மையானது மற்றும் தெளிவானது. அறியாமை மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் வானத்தில் தோன்றும் தற்காலிகமான மேகங்கள் போன்றவை. இது ஒரு விடுதலை அளிக்கும் சிந்தனை.
இதைச் சற்று சிந்தித்துப் பாருங்கள். உங்களின் உண்மையான அடிப்படைத் தன்மை அத்தனை தூய்மையானது என்றால், நீங்கள் தினமும் உங்களைச் சுற்றி கட்டியெழுப்பும் கோபம், கவலை, என்னால் முடியாது என்ற தாழ்வு மனப்பான்மை எல்லாமே வெறும் மாயைதானே. அவை உண்மையான நீங்க இல்லையே. நாளை காலையில் நீங்கள் கண் விழிக்கும்போது அந்த மேகங்கள் இல்லாத எல்லையற்ற தெளிவான வானமாக உங்கள் மனதை உங்களால் பார்க்க முடியுமா? வெறும் ஒரு நிமிடம் அந்த எல்லையற்ற சுதந்திரத்தை உணர்ந்து பாருங்கள், சிந்தித்துப் பாருங்கள். இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது நினைத்தால், இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால், இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. உங்களால் முடிந்த அளவு போதும். இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால், இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. லைக் பண்ணுங்க. இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. உங்க கருத்துக்களை காமெண்ட்ல பகிருங்க. இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. மனப்பூர்வமான நன்றி.